அவளுடைய இறப்பு வரைக்கும் என்னன்னா 1000 விஷயமா இருக்கட்டும், கடவுள் மேலே எனக்கு ஒரு வருத்தம் தான். ஏன்னா என் மக எனக்கு ஏற்ற மாதிரி வாழலை, நான் நினச்ச மாதிரி அவளுக்கு லைஃப்பை கொடுக்கல. இந்த இறை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இறைங்கிறது என்னன்னா ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையை பல்வேறு விதமாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியுங்கிறதுக்கு தான் இறை. இறையை தூக்குறது, இறையை கொண்டாடுறதுக்கு இறை வரல. எனக்குள்ள உடலுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு எனர்ஜி இருக்கு. என் உடலுக்குள்ள எப்படி ஒரு எனர்ஜியை போட்டு வச்சிருக்கிறோனோ அந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளேயும் இறைவன் ஒரு எனர்ஜியை போட்டு வச்சிருக்கான். நீங்க ஒவ்வொரு நாளும் தியானம் பண்றது எதுக்குன்னா கிடைச்சிருக்க எனர்ஜியை மிஸ் பண்ணிடாமையும் புது எனர்ஜியை உருவாக்குறதுக்காக தான் ட்ரை பண்றீங்க. 10 நிமிடம் தியானம் பண்ண முடியாதவன் 10 மணி நேரம் தியானம் பண்ற அளவுக்கு அந்த மாற்றம் சேஞ்ச் உருவாகுதுன்னா அது எப்படிங்கிறத பார்த்துக்கும். ஒரு எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா அது உன்னை விட்டு போகாது, அவ்வளோ சாமானியம் போகாது. அந்த எனர்ஜியை நிறைய பேரால் மீண்டும் முழுமைப்படுத்திக்க முடியும். தியானம் பண்ணியிருப்போம், அத்தனை ஊர்காரங்களும் நம்மளை தொந்தரவு பண்ணியிருப்பாங்க தியானத்தில். அதே அத்தனை ஊர்காரங்களும் நம்ம ஞானம் கொஞ்சம் ஒரு அனுபவம் பெற்றதுக்கப்புறம் வந்து நம்மளை வணங்க வர்றாங்க. நான் 14 நாள் சொன்னேன், யார் வீட்லையும் தன்னுடைய மகனையோ மகளையோ சித்தராக்கெல்லாம் ஆக்க ட்ரை பண்ண மாட்டாங்க, புரியுதா? ஆனால் சித்தரை போய் கும்பிடுவாங்க. இந்த கிரிவல பாதையில் பௌர்ணமியில் இத்தனை லட்சம் பேர் வர்றாங்களே, அத்தனை லட்சம் பேர் நீங்கள் இந்த மலையை சுற்றி உட்காந்து தியானம் பண்ணிட்டு போங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லா பேரும் ஞானின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வணங்கக்கூடிய எல்லாருமே மௌனத்தில் தியானத்தில் தன்னை உணர்ந்தவங்க. ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் அந்த ஃபார்முலாவில் வர்றீங்களா? தமிழ்நாட்டில் போட்டிருக்க உத்தராட்சம் போட்டிருக்க எல்லா பேர்த்தையும் கேட்குறேன், ஏன் நீங்கள் கழுத்தில் உத்தராட்சம் போட்டு? இது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லை யாரோ சொல்லி போட்டு? நான் நீங்கள் ஒரு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது நீ செய்யக்கூடாது, உனக்கு உணர்த்தணும், நீ உணரணும். நான் சொல்கிறதோடைய விஷயம் என்னென்னா, நீ உணரும்போது இந்த வார்த்தை உனக்குரிய வார்த்தையாக இருக்கும். நீ உணராத பட்சத்தில் இது உனக்கு ஒரு ட்ராவலுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு எமோஷன் அப்படிங்கிற அந்த வேர்டு, அந்த விஷயம் இருக்கு வாழ்க்கையில். ஒரு விஷயம் நமக்கு என்னன்னா, எல்லாமே உணராத பட்சத்தில் தான் எல்லாமே பெருசாக எல்லாமே ஒரு லைஃப்பில் இருக்கும். உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உணர்ந்துட்டுன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு உள் உணர்வாக அது உணர்த்தும். ஒரு விஷயத்தை என்ன ஏது அப்படிங்கிறத அது உணர்த்தும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா உங்களை சில இடங்கள், சில சூழல்கள், நீங்கள் மாறுபட்ட இடத்துக்கு போகிறது, உங்கள் நண்பர்கள், சில காட்சிகள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பாதிப்பு உள்ள அப்படியே தான் இருக்கும். தற்காலிகத்துக்கு அந்த இடத்தோடைய செயல்கள் பாட்டுகளில் நீங்கள் கொஞ்சம் மூடி வச்சுருக்கிறீங்க, அவ்வளோதான் அதோடைய செயல். ஆனால் இந்த ஞானத்துக்கோ அந்த தியானத்தில் என்னன்னா, அந்த இடத்த அங்கேயே கண்டறிஞ்சிட முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய செயல். ஏன் இந்த எமோஷன்? இப்போ தாய் இருக்கிறா, தாயை விட்டு ஒரு சன்னியாசியாக இருக்கிறவன் பிரிஞ்சு வர வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ அம்மா அழுவா அப்படின்னு அவனுக்கு தெரியும், அம்மா எப்படி பிரிவா எப்படி விடுவா அப்படின்னா, அது ஏன் பிரிகிறாங்கிறதுக்கும் என்ன செயலுங்கிறத அவனுக்கே உள்ளுணர்வு உணர்த்தும். அப்போ இந்த இடத்த எப்படி கடக்கணுங்கிறத அழகாக அந்த எமோஷனெல்லாம் கடந்து ஒருத்தன் கடப்பான். அப்போ அந்த தாய்க்கு அந்த எமோஷனை கடக்க தெரியாது. அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஊரே சாமின்னு கும்பிட்டாலும், ஊரே அவனை கடவுள்னு கும்பிட்டாலும், அவள் தாயை அவனை மகனாக தான் பார்ப்பாள், அவளை மகளாக தான் பார்ப்பாள். அவள் என்ன யார் கும்பிட்டாலும் அவள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாள். ஏன்னா அவள் ஒரு பாயிண்ட்லேருந்து அவள் ஒரு லைஃப்பை டிசைட் பண்ணி வச்சுருக்கிறாள், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அது நடக்காத பட்சத்துலையோ, அது அமையாத பட்சத்தில் அவளுக்குள்ளே அந்த காயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவளை என்னன்னா, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, அவள் ரெடி ஆகலை. இப்போ அவளை என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னா, ஊரே இந்த மாதிரி ஒரு பையனை, உங்கள் பையனையோ உங்கள் பொண்ணையோ வணங்குது, நீங்கள் இப்போயும் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் என்ன இருக்கும், நீங்கள் வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஊரில் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சில காட்சிகள்லாம் மாறுது. அப்போ அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் அந்த விஷுவல் உள்ளதாக இருக்கு. அவளுடைய இறப்பு வரைக்கும் என்னன்னா,
1000 விஷயமா இருக்கட்டும், கடவுள் மேலே எனக்கு ஒரு வருத்தம் தான். ஏன்னா என் மகன் எனக்கு ஏற்ற மாதிரி வாழலை, நான் நினச்ச மாதிரி அவளுக்கு லைஃப்பை கொடுக்கல, என் மகன் வந்து என்னோட இல்லை அப்படிங்கிற ஒரு இக்கு வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர்கள், அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயத்த தெரியாமலே நீங்கள் செத்து போயிடுறீங்க. இது ஏன் நடந்துச்சு இப்படி? நான் ஒன்று நினச்சேன், ஆனால் நடந்தது இப்படி நடந்துருச்சு. ஏன்னு உங்களுக்கே தெரியாமல், அதை தெரியறதுக்கு ட்ரையும் பண்ணாமல், இது இப்படித்தான் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதுதான் இங்கே நிறைய பேத்துக்குள்ள நடக்கிற எமோஷன். இப்போ நீங்கள் ரொம்ப குவைட்டாக, எமோஷனாக, ரொம்ப பாசமாக இருக்கிற ஆளாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாரோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் ஒரு நேர் ஆப்போசிட்டாக இருந்துட்டாருன்னா, ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு இப்படி ஒரு லைஃபா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வெளியில் வர முடியாமல் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் இருக்கும். அதை நீங்கள் வந்து கண்டறியும் திறன் அதை சரி செஞ்சிட்டிங்கன்னா, அது மிக சரியாக அந்த இடத்த கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அழகாக உருவாக்கப்படும். இப்போ இதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலேயோ, உலகத்திலேயோ ஆப்போசிட்டில் இருக்கிற பொருள் சரியாக இல்லைன்னா விட்டு கொடுத்து போகிறது காம்ப்ரமைஸு, இல்லைன்னா அதை சகிச்சு வாழ்கிறது. ஏன் அந்த பொருள் அப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற திறன் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஒரு விஞ்ஞானிக்கு கூட கிடையாது. ஒரு சிவம்னு ஒருத்தர் விஞ்ஞானி வந்து அந்த மேலே நம்ம ராக்கெட்டை விட்டு அது கடைசியாக அது லேண்ட் ஆகும்போது ப்ராப்ளம், அந்த லேண்டர் வந்து சரியாக ஒரு விஷயம் இல்லாத போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு. நம்ம நாட்டோட தலைவர்கள்லாம் கூட அவருக்கு ஆறுதலை சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துக்குள்ள அவருக்குள்ள என்னன்னா, அவங்க டீமாக சேர்ந்து அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள அப்படி ஒன்று ஆயிடுச்சே, மேலே வரைக்கும் போயிட்டோம், லேண்ட் வரைக்கும் பண்ணிட்டோம், அடுத்தது அதுலேருந்து ஒரு செயலை செய்ய முடியலையே, அவ்வளோதான் கடைசி அந்த இது அப்படின்னு அவருக்குள்ள அந்த வருத்தமும் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதோடைய உண்மைத்தன்மையாக அவருக்கு தெரியாத, அதை வந்து அறியறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி இருந்தார்னா அதை ரொம்ப அழகா அவர் வந்து கடந்திருப்பாரு. அதை இன்னும் ரொம்ப அழகா அதை பார்த்துருக்கவும் முடியும். இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்போ அவருக்குள்ள எத்தனை விஷயம் சொன்னாலும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க வேற டீம் மாறிடுச்சு. அப்ப அவருக்குள்ள அந்த 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 பெயின் வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்கும், இன்ன வரைக்கும் இருக்கும். அது ஏன் என்ன, அதுக்கு அவங்க வெவ்வேறு பேர் வைப்பாங்க. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு வைப்பாங்க, இல்லை ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு வைப்பாங்க. தாண்டி இருக்கு. அப்போ இந்த விஷுவல் வந்து தெரியாமலே, இந்த சம்பவம் தெரியாமலே அவர் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனும் விட்டுருவான், தன்னுடைய உடலை விட்டுருவான். இது ரொம்ப, இதுக்குத்தான் இந்த இறை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இறைங்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையை பல்வேறு விதமாக வாழ்றதுக்கு ட்ரை பண்ண முடியுங்கிறதுக்கு தான் இறை. இறையை தூக்குறது, இறையை கொண்டாடுறதுக்கு இறை வரல. ஒரு மனிதன் வாழ்க்கையை வேற மாதிரி ட்ரை பண்ணலாம், புதுசாக அட்டம் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இறை அப்படிங்கிறதே என்னன்னா, ஒரு புதுசு அட்டம்ப்ட் தான், புது அட்டம்ப்ட் தான். ஒரு பழைய பிளாட்ஃபார்ம் தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம். அந்த பழைய பிளாட்ஃபார்மை மக்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அந்த காலகட்டத்தில் அந்த ரேடியேஷனில், சுழற்சியில் பழைய பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். ஒரு புது பிளாட்ஃபார்மை உருவாக்குறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் புத்தகமோ குரலோ எதுக்கு கொடுக்கப்படுது, எதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, நீ ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக தான். அவர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்திருக்கிறாருங்க மட்டும் கிடையாது. அதோட நோக்கம் என்னன்னா, நீ ட்ரை பண்ணணும்னு தான். ஒரு குரல் ஒரு இடத்துல ஒலிக்கப்படுறது, இப்போ என்னோட குரல் யூடியூப்ல ஒலிக்கப்படுறதுக்கு மெயின் காரணம் என்ன யாருன்னு தெரியறதுக்கு கிடையாது. இது மாதிரி யாராவது ட்ரை பண்றதுக்கு, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இது உதவியா இருக்கும், ஒரு ஹெல்ப்பா இருக்கும், ஒரு ஜேர்னியில் ஒரு ட்ராவலா இருக்குங்கிறதுக்காக தான் இது ஒலிக்கப்படுறது. இந்த பர்பஸில் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பர்பஸில் புரியாமல் அது ஒரு வேற பர்பஸில், குரு அந்த மாதிரி பர்பஸில் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது அப்படி பார்க்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்தும். அதான் அப்படி பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தன்னை மறக்க வச்சிரும். அப்போ என்னன்னா, உள்ளே வந்து அதை சேர்த்து வச்சுருக்குறோம். அந்த சேமிப்பு கிடங்கு மாதிரி இந்த உடல் வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு.
இந்த உடல் உள்ள உயிரை வச்சிருக்கிறதுனால தான் நம்மளால எல்லாம் செயல் செய்ய முடியும். அந்த உயிரையே ஒரு பொக்கிஷமா என்ன எனர்ஜியா சக்தியா சேர்க்க 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 என்ன ஆகும்னா நீ அடிப்படையிலேருந்து மாறப்படுவ. உன்னுடைய வாழ்க்கை திறன் எல்லாம் ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்காது. படிப்பு, சாப்பாடு, உன்னுடைய பேச்சு வழக்கு, தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீ தவிர்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபோனையே நீ பயன்படுத்துகிற விதமே மாறி போயிடும். இதுக்கு அடிப்படை என்னன்னா உனக்குள்ள நடந்திருக்க அந்த மாற்றம். புரியுதுங்களா? உனக்குள்ள நடந்திருக்கிற அந்த மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அது ரொம்ப நான் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், தேனிக்கு பக்கத்துல. அந்த இடத்துல யாரும் இல்லை. ஆனா அந்த இடம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. எனக்குள்ள உடலுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி இருக்கு. என் உடலுக்குள்ள எப்படி ஒரு எனர்ஜியை போட்டு வச்சிருக்கிறோனோ அந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளேயும் இறைவன் ஒரு எனர்ஜியை போட்டு வச்சிருக்கான். அப்ப அந்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா பல நாளா என்ன மாதிரி ஒருத்தன் வருவான், என்ன மாதிரினா நான் தான் வருவேன். இப்ப இந்த எனர்ஜியை அவன் ரிசீவ் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அது வெயிட்டிங். அப்ப நான் அங்க போய் உட்காரும் போது எனக்குள்ள பெரிய மாறுதல், பெரிய மாற்றம். தியானம் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன், முடிச்சுட்டு வெளியில வர்றேன். அப்ப வரும்போது நான் என்னன்னா தியானத்துல நான் பார்த்த காட்சி விஷுவல் அப்படித்தான் நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. அங்கிருந்து ஒரு எனர்ஜியை நீங்க பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேது. நீங்க ஒவ்வொரு நாளும் தியானம் பண்றது எதுக்குன்னா கிடைச்சிருக்க எனர்ஜியை மிஸ் பண்ணிடாமையும் புது எனர்ஜியை உருவாக்குறதுக்காக தான் ட்ரை பண்றீங்க. புரியுதுங்களா? ஒரு தேனியை தேனை குடிச்சுப்படுவோம், திருப்பி தேனை ட்ரை பண்ணும், தேனை எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும். நாம எப்படின்னா நம்ம எனர்ஜியை நாமளே குடிச்சிட மாட்டோம். அந்த எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை தக்க வைக்கிறதுக்கு தியானம், திருப்பி எனர்ஜியை உருவாக்குறதுக்கும் தியானம். இதுதான் தியானத்தோடைய அடிப்படை உள்ள விஷயம். அப்ப அந்த தியானம் அதுக்கு வயது கிடையாது, அதுக்கு கால வரை கிடையாது. அது அந்த டிராவல் மாதிரி, அது பிரயாணமா அது பண்ண 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 அதுக்குள்ள நிறைய அந்த எனர்ஜி கிடைக்க 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 கம்ப்ளீட்டா நீ உன்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த எனர்ஜி உள்ள ரிஷிவாவை நீ சேஞ்ச் ஆகிட்டே வருவ. அப்போ உனக்குள்ள சேஞ்ச இந்த உலகம் அறியுதோ இல்லையா, நீ அறிவ. நீ பார்த்த ஊர் வேற மாதிரி தெரியும். புரியுதுங்களா? நீ பார்த்த தாய் தகப்பனே வேற மாதிரி தெரியுமா, நீ பார்த்த கடவுளே வேற மாதிரி தெரியுமா. புரியுதுங்களா? ஒரு புத்தகத்தை சாதாரணமா உங்ககிட்ட முன்னாடி கொடுத்த போது நீ பார்த்த கணக்கு வேற, நீ வேற. அதே மாதிரி நீ படிக்கும்போது அந்த ரீடிங் அதுலேயே மாறி போயிடும். தெரியும் உனக்குள்ள இந்த அர்த்தங்கள், அதுக்குள்ள இருக்கிற சூட்சமங்கள், இதெல்லாம் உனக்குள்ள அந்த செயல்பாடுகள் தெரிய தொடங்கும். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொருத்தனும் தியானங்கிறது என்னன்னா ஒரு எனர்ஜியை உள்ள வர வைக்கிறது. அப்ப அந்த எனர்ஜி வந்துருச்சுன்னா அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில போய் வேணாலும் அந்த எனர்ஜியை வச்சு அவனால தியானம் பண்ண முடியும். இந்த முதலீடு மாதிரி தான். பிழைக்கிறதுக்கு பிள்ளைக்கு ஒரு படிப்பை கொடுத்துருவோம், கையில கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்துருவோம் வாங்கல. அந்த மாதிரி ஒரு குருவை சந்திக்கிறதே எப்படியாவது கொஞ்சம் எனர்ஜி இவர்கிட்டேருந்து இருக்கிற ஒரு வெப்பசலனத்துலேருந்து ஒரு விஷயத்தை கிடைச்சிட்டா நீ எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எந்த செயலுக்கு வேணாலும் போகலாம். அதை வச்சு நீ உருவாகிறது பெருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம். புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லை, 10 நிமிடம் கூட தியானம் பண்ண முடியாது. அப்படித்தான் நான் வளர்ந்தேன், அப்படித்தான் நான் இருந்தேன். ஆனா அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை முறை இருந்துச்சு. 10 நிமிடம் தியானம் பண்ண முடியாதவன் 10 மணி நேரம் தியானம் பண்ற அளவுக்கு அந்த மாற்றம் சேஞ்ச் உருவாகுதுன்னா அது எப்படிங்கிறத பார்த்துக்கும். அப்ப அந்த எனர்ஜி வந்தோடனே என்ன பண்ணுதுன்னா எண்ணம், சிந்தனை, தாட்டு எதையும் எல்லாத்தையும் நீ வச்சாலும் உன்னுடைய அத்தனையும் சப்ஜாடா நிறுத்திடுது. அப்படியே உன்னை மறந்து அப்படியே ஆழ்ந்து போய் உட்கார வச்சிருது. அப்ப வெளியில நான் பார்த்த கிராமத்துல நிறைய பேர் கிராமத்துல கோயிலுக்கு வருவாங்க. அதே கோயிலுக்குள்ள அதே இடத்துக்குள்ள ஒரு ஆற்றுக்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு கோயில்ல நான் பல நாள் போயிருக்கும் போது தியானம் பண்ண முடியாது. நான் உருவமா கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன், வேண்டுதலையா வைப்பேன், அந்த கோயிலை சுத்தி வருவேன். அப்ப நிறைய ஜனங்களும் அதையே தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எனக்குள்ள அந்த வெப்பசலனம் அதிகமாகி உள்ள வந்தோடனே என்னை மீறி உட்கார்ந்துருந்த போது பல ஜனங்க என்ன நான் செஞ்ச வேலையை செய்கிறாங்க, வேண்டுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, அவங்க பேரை சொல்றாங்க, அவங்க நட்சத்திரத்தை சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா எதுவுமே எனக்குள்ள ஏறல. என்னை மறந்து அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அப்ப இதுக்கு காரணம் சாமி அந்த எனர்ஜி கிடைக்காத வரைக்கும் நான் மனிதனாக வேண்டி கொண்டிருந்தேன். எனர்ஜி கிடைச்சதுக்கு அப்புறம் வேண்டுதலை விட்டுட்டு எனக்குள்ளே நான் உள்ள போய் அந்த எனர்ஜி என்ன பண்ணிடுச்சுன்னா என்னை உள் சார்ந்து போக வச்சிருச்சு. இந்த உள் சார்ந்து பயணம் அப்படிங்கிறது என்னன்னா கம்ப்ளீட்டா உங்களை
ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு உட்கார வைக்கிறது. இது ரொம்ப முக்கியம். அப்ப அதோடைய செயல்பாடுகள் என்ன ஆயிடுச்சுன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்துனுச்சு, வியப்பை ஏற்படுத்துனுச்சு. அப்ப பார்த்தவங்க, என்னங்க இவ்வளவு நாளி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கிராமத்துல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா அடுத்தது அப்ப என்னன்னு தெரியல, இது எனர்ஜின்னு தெரியல, இது ஏதோ தியானங்கிறாங்க, இதை கடவுளுங்கிறாங்க, இது ஏதோ ஒரு விஷயம், ஒருவேளை இந்த சாமியை வந்து உள்ள பூந்துருச்சோ, இல்லை இங்கிருந்து ஏதோ எனர்ஜி கிடைச்சிருச்சோ, அப்படியெல்லாம் நமக்கு உள்ள தோணுச்சு. அப்புறம் போக போக தான் அந்த எனர்ஜியோட தன்மை, அது என்ன, அது செயல் என்னங்கிறத நமக்கு தெரிய தொடங்குது. அதுதான் இங்க இருக்கிற எல்லா பேருக்குள்ளேயும் இருக்கிறது. ஒரு எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா அது ஒன்றை விட்டு போகாது, அவ்வளவு சாமானியம் போகாது. அந்த எனர்ஜியை நிறைய பேரால மீண்டும் முழுமைப்படுத்திக்க முடியல. அதுதான் அதுக்குள்ள அவங்க காலப்போக்குல மாறி போயிருது. நல்ல தியானம் இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை, அவங்க சூழல்ல என்னன்னா அந்த எனர்ஜியை அவங்களால தக்க வச்சுக்கிறதுக்கு, அதை பெருக்கிக்கிறதுக்கான கால சூழல்கள் இல்லாதனால அவங்க வாழ்க்கையில வெவ்வேறு வேலைகள் செய்யும் போது பழுவுகள் ஏற்பட்டுறது, உடல் உபாமைகள் ஏற்படும் போது அந்த எனர்ஜியை அவங்களால பெருக்கிக்க முடியும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு தியானம் நல்லா வந்துச்சு, நல்லா வருது, அதுல இருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலன்னா அந்த எனர்ஜி இன்னும் அதிகரிக்க முடியாத ஒரு சிக்கல்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. அது அவங்களுடைய உள்வினை, கால கணக்கு, ஜாதகத்தோட செயல், அவங்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு, இதெல்லாம் ஒரு காரணமா தான் அது இருக்கு. ஆனா அதையும் பிரேக் பண்ண முடியாததுங்க இங்க ஒண்ணுமே கிடையாது. அது அதை பார்க்கணும். அப்போ ஒரு எனர்ஜி வந்ததுன்னா அது கண்டிப்பா விட்டுட்டு போகாதா? அது அவ்வளவு சாமானியமா போகாது. அதுக்காக நீங்க போய் வம்புக்குன்னு போய் சில வேலைகள்லாம் பண்ணீங்கன்னா அது டிராப் ஆகதான் செய்யும். ஆனா அப்படியே எனர்ஜி போனாலும் அந்த இடம் அந்த எனர்ஜிக்குரிய இடமா தான் இருக்கும். நீங்க ஒரு குகைக்கு போயிட்டீங்கன்னா அந்த குகையில ஒரு ஞானி இருக்க மாட்டாரு, ஆனா அவரோட எனர்ஜி இருக்கும். அதுதான் அடையாளம். அவர் இருக்க மாட்டாரு, புரியுதுங்களா? அவரோட எனர்ஜி இருக்கும், அதை உங்களால ரிசீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ உங்க உடல்ல இருந்து ஒரு எனர்ஜி வெளியில போயிட்டா கூட உங்க எனர்ஜி இருந்த இடமெல்லாம் நல்ல தன்மையிலே இருக்கும், அந்த உடல் நல்ல தன்மையில இருக்கும். அப்ப என்னன்னா ஒரு கோயில்ல போனா உங்களுக்கு அறியாமலே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு 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 ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, கோயில் சம்பந்தமான ஃபெஸ்டிவலோ இல்லை எங்கேயாவது ஒரு சங்கொலியோ இல்லை ஓம் நமச்சிவாயங்கிறதோ ஏதோ ஒன்று கேட்கும்போது உங்களை அறியாமலே உங்க உடலுக்குள்ள ஒரு மெய்சிலிப்பை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் காரணம் சாமி பக்தி இல்லை, அந்த எனர்ஜியோட அந்த இருந்த இடத்தோட அது தூண்டுதல். இதுதான் இது. தியானம் பண்ணியிருப்போம், அத்தனை ஊர்காரங்களும் நம்மளை தொந்தரவு பண்ணியிருப்பாங்க தியானத்துல. அதே அத்தனை ஊர்காரங்களும் நம்ம ஞானம் கொஞ்சம் ஒரு அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் நம்மளை வணங்க வர்றாங்க. அவங்களுக்கு அப்ப தொந்தரவு பண்ணோங்கிறது தெரிஞ்சிச்சா? இதான் விஷயம். பல கோயில்களுக்கு போகும்போது காலை கூட மிதிச்சுட்டு போயிடுவாங்க, புரியுதுங்களா? இப்போ சமீபத்துல ஒரு இடத்துல திருவாரூர்ல கூட நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு அது தியானம் இதெல்லாம் கிடையாது, அவங்க வேற ஒரு விஷயத்துக்குள்ள இருப்பாங்க. அப்ப ஒருத்தர் உருவாகிறதுக்கு போராடுறாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? உங்க புள்ள படிக்குது, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நீட் தேர்வுக்காக படிக்குது, என்ன பண்ணுவீங்க? சைலண்டா எல்லாத்தையும் போவீங்கல்ல. உங்க பிள்ளைக்கு நீட் எவ்வளவு முக்கியமோ அதோட எங்களுக்கு தியானம் முக்கியம். எங்களுக்கு இதுதான் வாழ்வா சாவா, புரியுதுங்களா? அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையே மொத்தமா இதுல எல்லாத்தையும் ஒரே இடத்துல குமிச்சு ஒரு தியானத்தை உட்காந்துருப்போம். அப்போ நீ இந்த இடத்துல உட்காந்துக்கணும், அந்த இடத்துல உட்காந்துக்கணும், உன் வீட்டுல உட்காந்துக்கணும்லாம் கிடையாது. எங்க அந்த பிரபஞ்சம் அனுமதிக்குதோ அங்கதான் நாங்க உட்கார முடியும். அதுக்காக நாங்க ஒரு 300 ஏக்கர் வாங்கிக்கிட்டு அங்க நடுவுல உட்காந்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது, புரியுதுங்களா? இது மக்களுக்கு புரியாது, புரியுதுங்களா? அப்புறம் அதே மக்கள் அவர் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் அவரை கும்பிட்றதுக்கு வருவாங்க. ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எப்படி எல்லாம் வந்திருக்கிறாரு, நாமளே அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்துருப்போங்கிறத ஒரு நாள் கூட யாரும் உணர மாட்டாங்க, புரியுதுங்களா? இதுதான் நான் பல நாள் சொன்னேன். யாரு வீட்லையும் தன்னுடைய மகனையோ மகளையோ சித்தராக்கெல்லாம் ஆக்க ட்ரை பண்ண மாட்டாங்க, புரியுதா? ஆனா சித்தரை போய் கும்பிடுவாங்க. தான் மகன் சித்தரை ஆயிடக்கூடாது, புரியுதா? தான் மக ஆயிடக்கூடாது, புரியுதா? ஆனா எவன் மகனோ எவன் மகளோ சித்தரா இருந்தா நான் கும்பிட்றேன் அப்படிங்கிறது தான் இது ஒரு கான்செப்ட். இங்க மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் தான். அதே மாதிரிதான் தியானம் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும்.
அவன் உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அது ப்ராஜெக்ட், ஒரு வேலை, ஒரு கடமையோ அதே மாதிரி தான் அவன் வேலையை செய்யறான். அதுக்கு இடையூறு கொடுக்காம இருக்கணும்ல. இதெல்லாம் புரியாது. இது எல்லா இடத்துலயும் நடக்கும். இந்த கிரிவல பாதையில பௌர்ணமியில இத்தனை லட்சம் பேர் வர்றாங்களே, அத்தனை லட்சம் பேர் நீங்க இந்த மலையை சுத்தி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு போங்க. ஒரு பின் ட்ராப் சைலண்டா இந்த மலையில உட்கார்ந்து எந்தெந்த இடத்துலயோ ஒரு இடத்துலயோ உட்கார்ந்து மலையை சுத்தி தியானம் பண்ணுங்க. இந்த இடம் எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இருப்பீங்க? நம்ம மாட்டு சந்தைக்குள்ள போற மாதிரி போறீங்க. மாட்டு சந்தை வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை எல்லா ஊர்லயும் இருக்கிறதையும், இந்த கிரிவலம் பௌர்ணமியில இருக்கிறதையும் ரெண்டையும் நீங்க ரெண்டு வீடியோவா எடுத்துக்கங்க. ரெண்டையுமே பாருங்க. வேற எந்த வித்தியாசமும் இருக்காது. இது ஒரு ஆன்மீக ஸ்தலமா, இது ஒரு இறைவனை இப்படிதான் இறைவனை தேடுறதா, இல்ல இறைவனை அறியறதா? ஒரு எனர்ஜி உள்ள கிடைச்சாதான் நீ வேற மாதிரி மாற முடியும். அப்ப எனர்ஜி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை, சோர்ஸை நீ எப்படி உருவாக்கணும்னா, ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வச்சாதான் அந்த எனர்ஜி உள்ளேயே இறங்கும். ஒரு சைக்கிள் டீப்புக்கு காத்தடிக்கணும்னா ஓடிக்கிட்டே காத்தடிப்பியா? அதே மாதிரிதான் இது சைக்கிள் டீப்பு. இதுக்குள்ள காத்தடிக்கணும். அப்ப காத்தடிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நமச்சிவாயான்னு ஓடிக்கிட்டே இருந்தா காத்தெல்லாம் அடிக்க முடியாது. எவன் காத்தடிப்பான்? அடிக்க முடியாது. அப்ப நீ உட்காரணும். இதுதான் விஷயம். அப்ப நீ இறைவன் அப்படிங்கிறத நீ பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டனா, அவன் இறைவனா எப்படி ஆனாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவனை போய் பார்க்கறதுக்கு அந்த பாதையை தெரிஞ்சுக்கணும். இந்த மலை, இந்த கோவில், இந்த கிரிவலம் எல்லாமே மௌனத்துக்குரியது, கலவரத்துக்குரியது இல்லை. புரியுதுங்களா? இங்க 3-4 ஆசிரமம் இருக்கு. அவங்களாம் யாரு? பழைய பண்டிதர்களா? சொற்பொழிவு ஆட்டினவங்களா? ரமணர் யாரு? இந்த மலையிலேயே உட்கார்ந்து தியானம் பண்ணவர். யோகிராம் சுரத்குமார் யாரு? இந்த ஊர்லயே சுத்தி தியானம் பண்ணவர். சேஷாத்திரி யாரு? இந்த ஊர்லயே உட்கார்ந்து தியானமே ஒரு விஷயமா வாழ்ந்தவர். மூக்குப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாரு? தியானத்துக்குரியவர். அப்ப இங்க இருக்கிற எல்லா பேரும் ஞானின்னு நீங்க சொல்லக்கூடிய, வணங்கக்கூடிய எல்லாருமே மௌனத்துல, தியானத்துல தன்னை உணர்ந்தவங்க. ஆனா நீங்க யாராவது ஒருத்தர் அந்த ஃபார்முலாவில் வர்றீங்களா? அப்புறம் இது என்ன? அப்புறம் இதுக்கும் வாடிவாசல் ஜல்லிக்கட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அண்ணாமலையார் என்ன கோயில் மாடா? இல்ல இந்த மலை என்ன ஏன் இந்த பாடுபடுத்துறாங்க? எப்படி அதை அறிய முடியும்? எப்படி உணர முடியும்? நீங்க எத்தனை முறை அருணாச்சலான்னு கத்திட்டு போனாலும் என்னத்தை அறிவீங்க? 50 பௌர்ணமி இல்லை, 1000 பௌர்ணமி வந்தாலும் நீங்க கத்திக்கிட்டு தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? இந்த கோயில்ல காவி வேட்டி கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கவனோட சுண்டல் விற்கிறவன் 50 வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன ஞானம் அடைஞ்சான்னு கேளுங்க. சுண்டல் விற்கிறவனை பிரபஞ்சம், நீ சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான்னு அவனை கண்டுக்க மாட்டேன்னு பிரபஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கா என்ன? அவன் பிரபஞ்சத்துக்கு இல்லைங்க, அவன் சுண்டல் தான் அவனுக்கு பிரபஞ்சம். புரியுதுங்களா? திருவண்ணாமலையில சுண்டல் விற்கிறவன், பாவக்காய் விற்கிறவன், வடை விற்கிறவன், டீ விற்கிறவனுக்கெல்லாம் எது கடவுள்னா காசு, இந்த சுண்டல்கள் தான் கடவுள். அதனாலதான் அவன் கடைசி வரைக்கும் சுண்டலை தான் உணர்ந்துட்டு உட்கார்ந்துருக்கிறான். அண்ணாமலையார ஒருத்தனை உணர்ந்ததே கிடையாது. அண்ணாமலையார கெதின்னு இருக்கிறவனுக்கு தான் ஆசிரமம் இருக்கு. அது எல்லாமே அண்ணாமலையார உணர்ந்தவனுக்கான ஆசிரமம் கிடையாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில சில பேர் சில இடத்துல அதை ஃபார்முலாவா அமைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. அப்ப இறைவனை நீங்க உணரணும்னா அவன் எப்படி இந்த இடத்துல உருவாகியிருக்கான், முன்னோர்கள் எப்படி இந்த இடத்துல உருவாக்குனாங்க, எப்படி வந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மலைக்கு ஏன் வந்தாங்க? இந்த மலை என்ன? தியானம் பண்றதுக்கு வந்தாங்க. அந்த மலை அடிவாரத்துல தியானம் பண்ண முடியாதவங்க வணங்குறதுக்கு ஒரு இடம். அப்ப இது மௌனமா தன்னை உணர்றதுக்கு, எனர்ஜியை பெருக்கி கொள்றதுக்கு ஒரு இடம். யாராவது இதை ஃபார்முலா பண்றாங்களா? இல்ல இத ஒழுங்கு நடவடிக்கைய உயர் மட்டமா இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க இதை வழி நடத்துறாங்க? இல்ல வழி நடத்தினாலும் நீங்க சொல் பேச்சு கேட்பீங்களா? சொல்லுங்க. தமிழ்நாட்டுல போட்டிருக்க உத்தராட்சம் போட்டிருக்க எல்லா பத்தியும் கேட்கிறேன். ஏன் நீங்க கழுத்துல உத்தராட்சம் போட்டீங்க? இது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க போட்டிருக்கீங்களா, இல்ல யாரோ சொல்லி போட்டிருக்கீங்க? இதுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். உங்க குரு சொல்றாரு போனாருன்னு இல்லை. உத்தராட்சம் உங்க குரு போடலை, நீங்க தான் போட்டிருக்கீங்க.
எதனால போடுறீங்க, ஏன் போடுறீங்க, அது உங்களுக்கு என்ன கிடைக்குது, அது உங்களுக்கு என்ன ஏற்படுத்துது, அதுக்குள்ளிருந்து நீங்க என்ன பெறுங்க, என்ன பெற்றீங்க அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து அதை ஆய்வு பண்ணுங்க. காவி வெட்டி கட்டுறீங்க கோயிலுக்கு வந்தா, அப்புறம் அவுத்து வச்சுட்டு அப்புறம் என்ன பண்றீங்க, வேற வெட்டி கட்டிப்பீங்க வீட்டில் போனா. ஏன்னா அங்கே பொண்டாட்டி இருப்பா, புள்ள இருப்பா, கறி எடுப்போம், மீன் எடுப்போன்னு. அப்போ திருவண்ணாமலைக்குள்ள வந்து இங்கே எவனுமே கறி எடுக்க மாட்டான். அதனால வந்து பக்தியா நீங்க நினைக்கிறதுக்காக ஒரு காவி வெட்டியை கட்டிக்குவீங்க. அடுத்தது முருகன் அந்த பக்கம் பழனி சைடு போட்டால் ஒரு பச்சை வெட்டியை கட்டிக்குவீங்க. அப்புறம் நார்த்து சைடு போனால் மஞ்சள் வெட்டி கட்டிக்குவீங்க. இப்படி இதெல்லாம் எதற்காக கட்டப்படணும், இதெல்லாம் வந்து ஏன் கட்டப்படணும், இதெல்லாம் நம்ம உணர்ந்துதான் செய்யறோமா அப்படிங்கலாம் நிறைய பேரால முடியல. புரியுதுங்களா? எது பண்ணாலும் உணர்ந்து செஞ்சுட்டா அது வந்து கிளியரா இருக்கும். ஒரு இடத்துக்காகன்னு இதை நம்ம வந்து வாங்கி கட்டிக்குவோங்கிறது கிடையாது. நான் வந்து நீங்க வந்து ஒரு சொல்லிட்டாரு அப்படிங்கறது நீ செய்யக்கூடாது, உனக்கு உணர்த்தணும், நீ உணரணும். நான் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்றதோட விஷயம் என்னன்னா, நீ உணரும் போது இந்த வார்த்தை உனக்குரிய வார்த்தையா இருக்கும். நீ உணராத பட்சத்துல இது வந்து உனக்கு ஒரு டிராவலுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். காலையில் பொங்கல் வைக்க, சாம்பார் வைக்க, நீ அப்படியே ட்ராவல் பண்ண, அந்த காலையிலே நீ எந்திரிச்சு கொஞ்சம் பரவாயில்ல, இது ஏதோ கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் உதவியாக இருக்கும். நீ அதை உணர்ந்துட்டேன்னு வச்சுக்குவே, ஓ இது எனக்காக தாங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான் விஷயம். அப்போ நீ உணர்ந்துட்டேன்னா இந்த வேஷ்டி, இந்த உத்திராட்சம், இது எல்லாமே எப்படி பயன்படுத்தணும்னு உனக்கு தெரிஞ்சிடும். யாரோ வந்து உனக்கு கைட்லைன் பண்ண வேண்டியதில்லை. அப்போ உணராம நம்ம எல்லா பேருமே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுதான் ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு திருவண்ணாமலைங்கிறது அடிப்படை சாரம் எங்க? அருணகிரி தான் அந்த திருவண்ணாமலைக்கே முக்கியமான ஒரு காரணம், கர்த்தாவே அருணகிரிநாதர் தான். அப்ப அருணகிரிநாதர் எதுலேருந்து வந்தவர்? குச்சம் குழப்பத்திலேருந்து வந்தவர் கிடையாது, தியானத்திலேருந்து வந்தவர். அப்ப அந்த திருவண்ணாமலை அண்ணாமலைனாவே அது மௌனம்னு பேரு, தியானம்னு பேரு, தன்னை உணர்ற இடம்னு பேரு, முக்தின்னு பேரு. அப்ப அந்த இடத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சலசலப்பு எதுக்கு, இவ்வளவு பெரிய சண்டை எதுக்கு, இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் எதுக்கு, இவ்வளவு பெரிய கலவரம் எதுக்கு? அப்ப யாரு என்னத்தை உணர முடியும்? நம்ம ஊர் கோயில்ல திருவிழாவுக்கும் அண்ணாமலையில பௌர்ணமிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நம்ம ஊர் கோயில்ல ஊர் முழுக்க ரேடியோவை கட்டிட்டு எவன் பாட்டு கேட்குறானே தெரியாது. கட்டினவன் கேட்குறானா, இல்லை திருவிழாவுக்கு வந்தவன் கேட்குறானா, இல்லை ஊரில் இருக்கிற ஜனங்க கேட்குறாங்கன்னே தெரியாது. அது பாட்டில் கத்திக்கிட்டு கிடக்கும். புரியுதுங்களா? சாமிங்கிறது என்ன, கடவுளுங்கிறது என்ன, உணர்ற விஷயம், இறைச்சல் விஷயம் கிடையாது. நாம் கடவுளை எப்படி நம்ம கும்பிட்றோம்? இறைச்சலோடு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கடவுள்னாவே ஒரு இறைச்சலோடு பார்க்குறோம். கூட்டமாக போகிறோம், கிடா வெட்டுறோம், கோழி அறுக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், இறைச்சலாக பண்ணுறோம். ஆனால் பிரபஞ்சத்தில் ஆகாயத்தில் மௌனமாக அசையும் தன்மை, அசையாத தன்மை, ரெண்டு தன்மையில் இருக்குது. காற்றாகவும் ஒன்று இருக்குது, காற்றே இல்லாமல் ஒன்று இருக்குது. அப்போ அதை எப்படி செயல்படுத்தணும், புரிஞ்சுக்கணுங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இறைச்சல் வந்து உங்களை வளர விடாது. இதுதான் விஷயம். ஒரு நல்ல முடிவு எடுக்க கூடாது. நீங்க மிஸ் ஆனதுக்கு காரணமே உங்க உள்ளுக்குள்ளேயும் இறைச்சல், வெளியிலையும் இறைச்சல். இந்த இறைச்சல் இருந்து முதல்ல விடுபடும். இந்த இறைச்சல் போயிடுச்சுன்னா நீங்க கிளியர் ஆயிருவீங்க. நீங்க கிளியர் ஆனா இந்த உலகம் நல்லா இருக்கோ இல்லையா, நீங்க நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான் விஷயம். நீங்க தான் நல்லா இருக்கணும். உலகத்தை அடுத்த விட்டுருங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்கு நல்ல விஷயம் கிடைச்சா அது போதும். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் நான் சொல்லணும், எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.